இலங்கையின் அரசியல் வரலாற்றில் அண்மைய ஆட்சி மாற்றம் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக பதிவாகியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் அரசியல் முரண்பாடுகள் வன்முறையாக வெடிப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்து அச்சமின்றி கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய திறந்த ஜனநாயக சூழல் உருவாகியுள்ளது. அரசை விமர்சிப்பதற்கும் எதிர்க்கட்சிகள் தங்கள் நிலைப்பாடுகளை மக்களிடம் கொண்டு செல்வதற்கும் ஏதுவான இடவசதி ஏற்பட்டுள்ளது. ஆனால் ஜனநாயகம் என்பது உரிமைகளின் தொகுப்பாக மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்புகளின் தொகுப்பாகும். அந்த பொறுப்புணர்வுடன் அரசியல் நடாத்தப்பட வேண்டிய இந்த சூழ்நிலையில் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள சில எதிர்க்கட்சிகள் இந்த ஜனநாயக வழியை தவறாக பயன்படுத்துகின்றனவா என்ற கேள்வி இன்று எழுகிறது. ஆதாரமற்ற வதந்திகள், உணர்வுகளை தூண்டும் அரைகுறை தகவல்கள், அரசியல் நோக்கத்துடன் பரப்பப்படும் பொய்கள் மற்றும் மக்களின் ஏமாற்றங்களை களமாக கொண்ட பிரச்சாரங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. மக்களின் கோபத்தையும் காயங்களையும் ஆற்றுவதற்கு பதிலாக அவற்றை மீண்டும் அரசியல் முதலீடாக மாற்றும் முயற்சிகளே சில தரப்புகளின் செயற்பாடுகளில் தென்படுகின்றன. இந்த பின்னணியில்தான் வடக்கில் மாற்றத்தின் முகமாக தோன்றிய டாக்டர் அர்ச்சுனாவை சுற்றியுள்ள அரசியல் விவாதங்களையும் நோக்க வேண்டியுள்ளது. சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்றதாக கூறப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்ததன் மூலம் அவர் பலரது கவனத்தை ஈர்த்தார். குறிப்பாக புலம்பெயர் தமிழ் சமூகத்தினர் அவரை ஒரு புதிய அரசியல் நம்பிக்கையாக கருதினர். ஆனால் அண்மை கால அரசியல் நகர்வுகள் அந்த பிம்பத்தின் மீது தீவிரமான கேள்விக்குறிகளை எழுப்பியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் மேடையை பகிர்ந்து கொண்டு அவரை அதிமேதகு ஜனாதிபதி என்றும் எந்த காலத்திற்குமான தலைவர் என்று புகழ்ந்திருப்பது அவரை நம்பியிருந்த பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளை மஹிந்தவின் மகன் நாமல் 2029 ஆண்டு ஜனாதிபதியாக வந்து தமிழ் சிங்கள பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வருவார் என்று நான் நம்புகிறேன் என்ற அவரது கூற்று பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. பல தசாப்தங்களாக நீடித்து வரும் தேசிய இன பிரச்சினைக்கு அரசியல் தீர்வுகள், அதிகார பகிர்வு, நீதிக்கான பொறுப்பு கூறல், காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினை, போரினால் பாதித்த மக்களின் வாழ்வாதார மீட்சி போன்ற பல பிரச்சினைகளை உருவாக்கிய அரசியல் தலைவரின் வாரிசால் எப்படி அதை முடிவுக்கு கொண்டு வர முடியும்? இந்த நம்பிக்கை எதன் அடிப்படையில் உருவாகிறது என்ற கேள்வி எழுகிறது. அர்ச்சுனாவின் அரசியல் பயணத்தில் மிகவும் வெளிப்படையாக தெரியும் அம்சம் அதன் முரண்பாடுகளாகும். ஒருபுறம் பாராளுமன்றத்திலும் தமிழ்நாட்டிலும் விடுதலை புலிகளின் தலைவரை தனது தலைவராக குறிப்பிட்டு உரையாற்றுகிறார். மறுபுறம் அதே இயக்கத்தின் அழிவுடன் தொடர்புபடுத்தப்படும் மஹிந்த ராஜபக்ஷவை நோக்கி, உங்களை பார்த்தால் எனக்கு பேச நாவு வரவில்லை, ஒரு அபரிமிதமான உணர்வு ஏற்படுகிறது என்று உருகி பேசுகிறார். இது எந்த கொள்கையின் அரசியல், எந்த நெறியின் வெளிப்பாடு? மக்களின் வரலாற்று நினைவுகளையும் கூட்டு காயங்களையும் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திவிட்டு பின்னர் அரசியல் வசதிக்கு ஏற்ப அதிகார மையங்களுக்கு அருகில் நிற்பது சந்தர்ப்பவாத அரசியலின் வெளிப்பாடாகவே பலரால் பார்க்கப்படுகிறது. தமிழ் தேசிய உணர்வுகளை ஒரு மேடையில் அரசியல் மூலதனமாக பயன்படுத்தி மற்றொரு மேடையில் முற்றிலும் முரண்பட்ட அதிகார கட்டமைப்புகளுக்கு விசுவாசம் வெளிப்படுத்துவது நம்பிக்கையுடன் அவரை பின்தொடர்ந்த மக்களிடம் தவிர்க்க முடியாத சந்தேகங்களை எழுப்புகிறது. இறுதியில் இந்த விவாதம் ஒருவரை பற்றியது மட்டுமல்ல, ஜனநாயகத்தால் கிடைத்த வழியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்த அடிப்படையான அரசியல் ஒழுக்கத்தின் கேள்வியாகும். மக்களின் நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டியவர்கள் அதை அரசியல் பரிமாற்றங்களுக்கு பயன்படுத்த தொடங்கினால் ஜனநாயகத்தின் ஆழமான அர்த்தமே பாதிக்கப்படும். அதனால்தான் திருவள்ளுவர் எச்சரிக்கிறார், கனவினும் இன்னோது மன்னோ வினை வேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என முரண்பட்டு நடப்போருடனான தொடர்பு கனவில் காணும் துன்பத்தை விட கொடியது என வள்ளுவர் கூறுகிறார். அரசியலில் சொற்களுக்கும் செயல்களுக்கும் இடையிலான இடைவெளியை அளந்து பார்க்கும் விழிப்புணர்வே மக்களின் மிகப்பெரிய பாதுகாப்பாகும். ஏனெனில் இறுதி தீர்ப்பை எழுதுவது அரசியல்வாதிகள் அல்ல, மக்களே.